அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ரோட் வந்தே மாதரம் ஆன் நவம்பர் 7, 1875 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது எழுதி 150 இயர்ஸ் ஆயிருச்சு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது, இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் சாங் ஆன் ஜான்வரி 24, 1950. இதுவும் கரெக்ட் தான். நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது ஜனகணமன், நேஷனல் சாங்னா வந்தே மாதரம் அப்படிங்கிறது சொல்லும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி வில் ஹாஸ்ட் G20 சம்மிட் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் G20 சம்மிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கால எங்க நடக்க போகுதுன்னா ஜோகன்னஸ்பர்க்ல நடக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் எங்க நடக்க போகுதுன்னா யூஎஸ்ஏல எங்கன்னா மயாமில நடக்க போகுது. மயாமி ஆரல்ஸ் மியாமி ரெண்டுமே சொல்லலாம். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வேர்ல்ட் கோஆபரேட்டிவ் மானிட்டர் ரிப்போர்ட் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் தான் லான்ச் பண்றாங்க. சரியா? 2012 இருந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐசிஏ அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது, இந்தியாஸ் அமுல் செக்யூர் த ஃபர்ஸ்ட் ரேங்க் குளோபலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்த அமுல் நிறுவனத்துக்கு வந்து இந்த கோஆபரேட்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்தியாவோட இஃப்கோக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் லெவல்ல நம்ம தான் டாப் 2. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்டைட்டிஸ் வில் டெவலப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிஎஸ்எல்வி ராக்கெட், பிரைவேட் பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்எல்வினா இஸ்ரோ தான் பண்ணுவாங்க. இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL அண்ட் தென் LNT. இவங்க தான் வந்து இந்த 2 கம்பெனிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2026ல வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? லாஸ்டா, நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுனாமி அவேர்னஸ் அப்படின்னா நவம்பர் 5, கேன்சர் அவேர்னஸ் அப்படின்னா நவம்பர் 7. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.